தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 45. தன் கட்சி எம்எல்ஏக்களுக்கு நாட்டின் வளர்ச்சி பணி பற்றிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதன் நடுநாயகமாக தீயவன் உட்கார்ந்திருந்தான். ஒவ்வொருவரும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருக்க, தீயவன் மட்டும் அந்த கண்ணாடி மேஜையில் வைக்கப்பட்டிருந்த தன் ஐபோனை முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். எப்பவும் எதுலையும் எனக்கு தோல்வியே இல்லை. இந்த பொடியனும் கொத்தமல்லியும் தான் என்னை சுத்தல விட்டுருச்சுங்க. ரெண்டும் வீட்டுக்கு வந்திருக்குமா? அரசியல் பிரச்சனையை விட குடும்ப பிரச்சனை தான் தீயவன் மண்டையை உடைக்கிறது. வீட்டு நம்பரிலிருந்து அவன் போன் அதிர சட்டென்று எடுத்து அடுத்த நிமிடமே போனை காதில் வைத்தான். அவ வந்துட்டாளா என்று சத்தமாகவே அவன் கேட்க, அத்தனை எம்எல்ஏக்களும் அவனை திரும்பி பார்க்க, கூட்டத்திலிருந்து போனை எடுத்துக்கொண்டு யாரையும் கருத்தில் கொள்ளாமல் அந்த அறையில் ஓரத்தில் சென்று நின்றவனோ போனை காதில் இடுக்கிக் கொண்டு, ஆமா சார் வந்துட்டாங்க, உங்க அம்மாவும் வந்துட்டாங்க. அவளும் பிள்ளையும் வந்தாச்சா? ஆமா. எப்போ வந்தா? இப்போதான் சார் உள்ளே வந்தாங்க. அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமேன்னு ஃபோனை போட்டேன். குட். ஃபோனை அவகிட்ட கொடு. வாசலில் வந்து குடும்பத்தோடு நின்ற துளசி அவன் அடுத்த உத்தரவுக்காக காத்திருக்க, பிஏஓ ஓடி வந்து துளசியின் கையில் ஃபோனை கொடுத்தான். சார் பேசுறாரு, பேசுங்க என்றதுமே துளசி ஃபோனை வாங்கி காதில் வைத்தவள் மூச்சு சத்தம் மட்டும்தான் பலமாக அடித்தது. ஹலோ. தீயவனின் குரல் வந்து இவள் மட்டும் போனது. காலையில் மீட்டிங் இருந்துச்சு, என்னால் அங்கே இருக்க முடியல. நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். காரணத்தை சொல்லி பழக்கம் இல்லாதவன் மனைவிக்கு காரணங்கள் சொல்ல பழகினான். எப்போ வந்த? இப்போதான். என் மகன் வந்திருக்கானா இல்லை அடம் முடிச்சானா? அடம் முடிச்சான்தான், அதை இதையும் சொல்லித்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உள்ளே வந்துட்டான்ல, இனி நான் பார்த்துக்கிறேன். என் ரூம் சாவியை பிஏ கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்க. சரி. வினாவிடை போல அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அவள் பேசினாலே ஆகாத ராஜாவுக்கு இந்த ஒரு வரி பதில் பிடிக்கவில்லை. முகத்தை சுருக்கினான். சரி, காஸ்டியூம் டிசைனரை வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா? அதாண்டி உன் கெட்டப்ப மாத்துறதுக்கு. நீங்கள் வேலையாக இருப்பீங்க, நான் சொல்கிறது சொல்லிடுறேன். இதுதான் துளசி, என்னை மாற்ற முயற்சி செய்யாதீங்க. உங்கள் கௌரவம் மரியாதைக்கு குறைச்சல் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன். மரியாதைக்கும் நான் கட்டியிருக்கிற சேலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோனை கொடுத்துறவா என்று துளசி ஃபோனை பிஏவின் கையில் கொடுத்து விட்டாள். அன்று அவனுக்காக முழுதாக மாற ஆசைப்பட்டால், இன்று யாருக்காகவும் மாறுவது காதலோ அன்போ இல்லை, நம்மை இருப்பது போலவே நேசிப்பதுதான் உண்மையான நேயம் என்று புரிந்த பிறகு அவளிடம் மாற்றம் தேடும் யாரும் அவளுக்கு தேவையில்லை என்று தெளிவாக இருக்கிறாள். எனக்கென்ன கோடி ரூபாய் கொடுத்து இவளை சிங்காரிக்கணும்னு அவசியமா? அவ கற்ப மறுபடியும் அழிச்சிடக்கூடாதுங்கிற பொதுநலன் கருதி சொன்னது தப்புதான் போல என்று தலையில் அடித்து கொண்டானவன். அவன் பார்வைக்கு உட்பட்ட பகுதியை அவள் குனியும் போது நிமிரும் போதும் இப்போதெல்லாம் சிறிது வினாடி கண்ணில் களவாடி விடுகிறான். அதனால் அவள் சேலையை இப்படி கட்டுவதால் தான் கண்ட கருமமும் கண்ணில் படுது என்று அதை மறைக்க அவன் முயல, இவள் மாட்டேன் என்றால் அதிலும் அவனுக்கு லாபமே. அத்தாச்சி, நீ இந்த அறையில் இருந்துக்கோ, நானும் மகனோ. அம்மாடி, இப்போவும் இது எனக்கு விஷப்பறிச்ச மாதிரி தெரியுது. சத்தம் போடாத அத்தாச்சி, அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம பிடிக்காம தான் இங்கே இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னு வைக்கி மறுபடியும் முரண்டு பிடிப்பான். எனக்குன்னு எந்த தனி விருப்பமும் இல்லை துளசி. நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் என் காலும் பின்னாடியே வரும். நீங்கள் அனுபவிக்கிற எந்த வழியையும் நானும் கொஞ்சம் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ உன் மகனை பாரு போ என்றதுமே நகர மறுத்த தன் மகனை இழுத்து கொண்டு கணவனின் அறை கதவை திறந்தாள். காலடியில் குவிந்து கிடந்தது மகன் விளையாடுவதற்கான விளையாட்டு சாமான்கள். சார் தான் குட்டிக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வைக்க சொன்னார். அவரே பார்த்து பார்த்து வாங்கத்தான் ஆசை. ஆனால் காலையில் மீட்டிங் இருந்துச்சா, அதனால தான் உங்களை ரிசீவ் பண்ண கூட சாரால் இருக்க முடியலை. இப்போ கூட சார் ஃபோனில் பேசினார் மேடம். என்ன வேணுமோ அதை பார்த்து செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா மேடம் என்று பிஏஓ பின்னாலேயே ஓடி வர, உங்கள் சார் ஃபோனில் இருக்காரா? ஆம் என்று அவர் தலையாட்ட, இது என் புருஷன் வீடு, நான் அவருக்கு மனைவி. நான் ஒன்றும் விருந்தாளி கிடையாது. அது வேணும் இது வேணும்னு உங்ககிட்ட கேட்குறதுக்கு. எனக்கு வேணும்னா நானே செஞ்சுப்பேன். இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் பிஏ உங்ககிட்ட தான் கேட்கணுமா இல்லை அவர்கிட்டையும் கேட்கணுமான்னு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஏத்தாப்பா அடுத்த காலடியை எடுத்து வைப்பேன். அவள் தெல்ல தெளிவாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த பக்கம் இருந்த தீயவன் காதிற்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. காதிற்கு கேட்க கேட்க மீசையை முறுக்கி கொண்டே ஜன்னல் வழியாக கொத்தி கொத்தி சண்டை போட்டு கொண்டிருந்த மணிப்புறாவையும் மாடப்புறாவையும் பார்த்தவன் இதழ்களோ மெல்ல மெல்ல மெலிதாக விரிந்தது. ஹைத்தா ஹைத்தா என்று அவன் பின்னே உருகி வழிந்த துளசியை நின்று ரசிக்க அவனுக்கு நேரமும் இல்லை, தேவையும் இல்லை, விருப்பமும் இருந்ததில்லை. அவளோடு வாழ்ந்த பழைய வாழ்க்கை ஞாபகம் கூட அவனுக்கு வருவதில்லை. ஓடிய வெறி பிடித்த ஓட்டத்தில் சிறிது நேரம் அவள் உடலில் இலைப்பாரிவிட்டு போயிருப்பான், அவ்வளவுதான். இந்த வெடுக்கு வெடுக்கு பேச்சும் நீ என்ன சொல்றது நான் செய்வேன் என்று நிற்கும் மனைவி பிள்ளையை நின்று பார்க்கிறான். பேசுவதை கேட்க தன் நேரத்தை ஒதுக்கி நிற்கிறான் இப்போது. சார், மேடம் கேட்டது உங்களுக்கு கேட்டுச்சா
என்ன பதில் சொல்றது என்று பிஏ தயங்கி நிற்க, என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் இடையில நீ யாருடா வெண்ண, அவ கையில கொடுத்துட்டு போ, நான் பேசிக்கிறேன் என்றதுமே பிஏ தயக்கமாக துளசி கையில் போனை கொடுத்தவன், சார் என் பொண்டாட்டிக்கிட்டேயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டார் மேடம் என்றதுமே போனை மறுபடியும் வாங்கி காதில் வைத்தவள், காசை வாங்கிக்கிட்டு பொண்டாட்டி வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற, உனக்கு மரியாதை கொடுக்கணுமான்னு யோசனை வந்தாலும் சாவத்தை என் பிள்ளைய என்ன போலவே பெத்து தொலைச்சிக்கிட்ட, போய் தொலை, என்னவாவது செய்யு, ஆனால் எனக்கு கோபம் வர்ற மாதிரி எதையும் செஞ்சு வைக்காத, மீட்டிங் இருக்கு, பிறகு கூப்பிட்றேன் என்று போனை வைத்து விட்டான். அப்பாடா, தீயவன் மனதில் இருந்த பாரமே குறைந்தது போன்ற ஒரு ஃபீலிங். சில மாதங்களாக மனைவி பிள்ளை என்று மூளை மொத்தமுமே அவர்கள் பின்னாலேயே சுத்தி சுத்தி குழம்பி போனது. இப்போதுதான் நான் ஒரு முதல்வரடா, இப்படி பொண்டாட்டி புள்ள பின்னாடி அலைஞ்சா சரி வராது என்று அவர்கள் பின்னால் போன மூளையை கடிவாளம் போட்டு இழுத்து கட்டி ஆபீஸில் போட்டான். இங்கே தன் முன்னால் குவிந்து கிடந்த விளையாட்டு சாமான்களை ஒரு பார்வை பார்த்த துவாரகன் அதை காலால் மிதித்து தள்ளிவிட்டு போய் படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். துளசியோ மெலிதாக சிரித்து கொண்டே மகனின் அருகில் போய் பஞ்சு படுக்கையில் படுத்தவள், கோபமா? ஆமா. யார் மேல? உங்க மேல. ஏண்டா கோபம்? எனக்கு பிடிக்காததெல்லாம் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ, நீ பண்ணதெல்லாம் சரியா? அதுக்காக எனக்கு பிடிக்கவே செய்யாத இந்த ஆள் வீட்டில் இவர் ரூமில் வந்து, சை எனக்கு பிடிக்கல, என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அவரை பிடிக்காது, அவர்கிட்ட ஒழுங்காக சொல்லிருங்க என்கிட்ட வரக்கூடாதுன்னு. நீயே அவர்கிட்ட சொல்லிடு, அவருக்கும் உனக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்த நான் வரமாட்டேன். உனக்கு வேண்டாம் வேணும்னு எதுவாக இருந்தாலும் உன் அப்பா கிட்ட தான் நீ பேசிக்கணும். அவரை எனக்கு அப்பான்னு சொல்லாதம்மா. நான் சொன்னாலும் இல்லைனாலும் அதானடா உண்மை. கண்ணாடியை போய் பாரு, அவருக்கு குட்டி உடுப்பு போட்ட மாதிரியே இருக்க நீ. அப்படியே உன்னை போலவே உன் அப்பா. அப்போ அவர் இப்படிதானே இருப்பாரு? மகனை தகப்பனிடமிருந்து பிரித்து அவள் எதை சாதிக்கப் போகிறாள்? மனம் ஒவ்வாது மகன் கிடக்க அதை இதை சொல்லித்தான் இவள் அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியதிருந்தது. மகன் கண் சொக்கி வெல்வெட் படுக்கை மீது தூங்க பெருமூச்சு விட்டு எழும்பிய துளசி கீழே இறங்கி வந்தாள். தீயவன் இல்லை என்றதுமே வேலைக்கார ஆட்கள் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருக்க பல நாட்கள் அதை பார்த்திருக்கிறாள். அவன் இருக்கும்போது பவ்யமாக இருப்பார்கள். அவர்கள் ராஜ்யம்தான் இங்கே. கமலாக்கா, டீம் லீடர் போல உட்கார்ந்து அரட்டை அடித்த சமையல்கார பெண்ணை துளசி அழைத்தாள். என்ன அசட்டையாகவே அப்பெண் திரும்ப, அவர் வந்துருவாரு, மதிய சாப்பாடு தயார் பண்ணுங்க. எனக்கு எப்போ பண்ணணும்னு தெரியும், அவர் மதியம் சாப்பிட வரமாட்டாரு, புதுசா நீ எங்களுக்கு ஆர்டர் போடாத என்று மறுபடியும் அப்பெண் உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிக்க, கமலா என்று மிரட்டலாகவே ஒரு குரல் கம்பீரமாக அந்த வீட்டில் எதிரொலிக்க, என்னடி பேர் சொல்லி கூப்பிடுறியா? உன்ன தீயவனோட பொண்டாட்டினா, உங்க முதல்வரோட சம்சாரம். எனக்கு இந்த வீட்டில் பேச அத்தனை உரிமையும் இருக்கு. எழும்பி போய் வேலையை பருப்போ. என்ன மிரட்டுறியா? அப்படித்தானு வச்சுக்க. அவர் வந்ததும் நீங்கெல்லாம் வேலை பார்க்காம கூடி உட்காந்து அரட்டை அடிக்கிறீங்கன்னு சொல்லி வேலையை விட்டு எல்லாரையும் வெளியே போக வைக்கவா என்ற துளசியின் அதிகார தோரணையான குரலில் அத்தனை பேரும் ஒரு நிமிடம் அமைதியாக அவளை பார்த்துவிட்டு கொல்லென்று சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். இவளுக்கே இந்த வீட்டில் மரியாதை கிடையாது. அவ பேசுற பேச்சுக்கா மரியாதை கொடுப்பாரு? இவ சொன்னதும் அப்படியே அவ புருஷன் கேட்டு தலைகீழா குதிச்சிட்ற மாதிரி துள்ளிக்கிட்டு நிற்கிறா என்று அங்கு ஒருத்தியோ குசுகுசுவென்று கிண்டல் அடித்திட, ஹத்தாச்சி சொல்லு துளசி. தேவகியும் இதை பார்த்து கொண்டுதான் இருந்தார். எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பது போல அவர் அமைதியாகவே நிற்க போனை எடுத்துக்கொண்டு போய் தேவகியின் கையில் கொடுத்தவளோ, அவர் கடைசியா போட்ட நம்பருக்கு போனை போட்டு கொடு அத்தாச்சி. எதுக்குடி? இவளுக பேசுறதுக்காக அவங்கிட்ட பேச போய் ஏதாவது வல்லுன்னு விழுந்துற போறான். போட்டு கொடு அத்தாச்சி என்றதுமே தேவகி கை நடுங்க தன் மகனின் போன் நம்பருக்கு போனை போட அடுத்த ரிங்கில் போனை எடுத்து விட்டான் அவன். எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதி பற்றிய விளக்க உரையை எழும்பி நின்று சொல்லிக் கொண்டிருக்க தீயவனோ வீட்டிலிருந்து வந்த போனை எடுத்து காதில் வைத்தான். நான் தானா? யாருங்க? உசைன் போல்ட்டா இல்ல நிலாவில் வடை சுடுற ஆயாவா? நான் தான் உங்க பொண்டாட்டி பேசுறேன். எந்த பொண்டாட்டி? ஓ நீயா? சொல்லு. வேலைக்காரங்க யாரும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் வந்து வேலை செய்யவா? சமைக்க சொன்னா நீ யாரு சொல்றதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும் என்று சூடாகவே அவனிடம் கேள்வி கேட்க, ஏதாவது பண்ணி தொலைடி, ஆஃபீஸில் இருக்கேன், வேலை இருக்கு. வேலையை விட்டு நீக்கலாம்னு இருக்கேன். சரி செய்யி. நீங்களே அந்த கமலா கிட்ட சொல்லிருங்க என்று போனை கமலாவின் மடியில் போட கமலா விளையாடுகிறாள் போல என்று நினைத்து சிரித்து கொண்டே அதை எடுத்து காதில் வைக்க, அவ வேலை சொன்னா செய்ய மாட்டேன்னு சொன்னியா? கூடி உட்காந்து பேசுறீங்களோ? சம்பளம் இதுக்கு தான் வாங்குறீங்களா? சார் என்று அவள் நடுங்கி போய் எழும்பி நிற்க, அவ என்ன சொல்றாளோ அதை செய்யுங்க, இல்ல வேலையை விட்டு அத்தனை பேரும் காலி பண்ணி போங்க என்ற தீயவனின் முரட்டு குரல் வந்து அத்தனை பேரும் அடித்து பிறண்டு அவரவர் வேலையை பார்க்க எறும்பு கூட்டம் போல சிதறி ஓடிவிட்டார்கள். நன்றி என்று ஒரு வார்த்தை துளசியிடமிருந்து வர,
போலி புருஷனுக்கும் கடமை இருக்குல்ல. நீ போலி பொண்டாட்டி கடமையை செய்யும் போது நானும் என் கடமையை செய்யணும்ல. நக்கலாக சிரித்துக்கொண்டே அவன் கேட்க, வைக்கிறேன் என்று துளசி அவன் நக்கல் பேச்சுக்கு பதிலே கொடுக்காமல் போனை வைத்து விட்டாள். வேலைக்கு நின்ற அத்தனை பேரையும் அதை செய் இதை செய், அங்கே போ இங்கே போ என்று கட்டளை போட ஆரம்பிக்க, அப்போதுதான் தூங்கி முழித்து வந்த துவாரகனோ அங்கே சோஃபாவில் உட்கார்ந்து அத்தனை பேரையும் தோரணையாக விரட்டி கொண்டிருக்கும் தன் தாயை தலையை சரித்து ஆசையாக பார்த்து கொண்டு நின்றான். யாரோ ஒருத்தர் கட்டளைக்கு ஓடிக்கொண்டே இருந்த தாயோ இன்று உட்கார்ந்திருந்து அதட்டும் தோரணை பிடித்து போனது மெய். எல்லா தாயும் மகனுக்கு ராணியே, எல்லா மகனும் தாய்க்கு இளவரசனே. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.